உங்களை ஆசிரமத்தை சேர்த்து விட்டுமா? அங்க போய் தங்கிக்கிறீங்களா? 3 வேளை சாப்பாடு எல்லாம் போடுவாங்க. நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? இதே ஊர் தானே? எத்தனை வருஷமா இருக்கீங்க இங்க? இங்க வந்து ஒரு 40 வருஷம் இருக்கும். அப்படியா? அம்மா அப்பாலாம் இருக்காங்களா? அம்மா அப்பாலாம் செத்துட்டாங்க. அம்மா அப்பாலாம் செத்துட்டாங்க. இந்த வேலையில போட்டு அது இதுன்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க இது மட்டும் இருக்குது. ஆனா நீங்க இந்த லைன்லயே தான் இருக்கீங்களா? இந்த லைன்ல தான் இருப்பீங்க, வேற எங்கேயும் போக மாட்டீங்களா? இங்கதான் இருக்கிறோம். யாராவது பேசினாங்கன்னா அங்க இங்கேயும் படிச்சுட்டு அப்படியே தான் இருக்கிறேன். சாப்பிடல? சாப்பிட்டீங்க. யார் தந்தா? அந்த கடையில நிறைய வாங்கி சாப்பிட்டாச்சு. அப்படியா? எவ்வளவு நாள் இருக்கும். இவங்க பேரு பரிமளா. 45 வயசு இருக்கும். கடந்த 2 வருஷமா பள்ளிப்பாளையம் பகுதியில ரோட்ல ஆதரவில்லாம சுத்திட்டு இருந்தாங்க. மனநலம் கொஞ்சம் பாதிக்கப்பட்ட நிலையில இருந்த இவங்கள நம்ம அட்சயம் தன்னார்வலர்கள் மூலியமா மீட்டு ஆபரேஷன் பண்ணி ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போய் கவர்மெண்ட் அறுத்து குழந்தையெல்லாம் இருக்குல்ல சாமி அதெல்லாம் வந்து பிடிக்கல. இப்போ நம்ம அட்சயம் ஹோம்ல பாதுகாப்பா இருக்காங்க. இவங்க பள்ளிப்பாளையத்தை சேர்ந்தவங்கன்னு சிலர் சொல்றாங்க. ஆனா இவங்கள பத்தன தெளிவான தகவல் யாருக்கும் தெரியல. நீங்க செய்யற ஒரு சேர் இவங்கள குடும்பத்தோட கொண்டு போய் சேர்க்க ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கும். மேலும் இவங்கள மாதிரி பல ஆதரவற்றவர்களின் வாழ்வில் மறுமலர்ச்சி ஏற்படுத்த உங்களின் உதவியை ஆவலுடன் எதிர்பார்க்கின்றோம். நன்றி நண்பர்களே.